வாட் நான்சென்ஸ்! பயணிகளை மீட்டுட்டு வர நீங்க போறீங்களா? உங்களை பெரிய கமாண்டர்ஸ் நினைச்சிட்டீங்களா? அந்த விமானம் எங்க விழுந்திருக்கு, அந்த ஸ்னோபியர் எப்படிப்பட்ட ஆளுனாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? ஏமாலும் போலோ போலோ பாய். சார், நாம இருக்கிற இடம் இதுதான், ஸ்ரீநகர். இப்படியே போனா பண்டிபுரா. இதுக்கு பக்கத்துல இங்கதான் விமானம் விழுந்திருக்கு. இது பாரமுல்லா மாவட்டத்துல இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாவட்டத்துல துப்பாக்கி தூக்குனவெல்லாம் தீவிரவாதி. அதுக்கு காரணம் பக்கத்துலதான் பாகிஸ்தான் இருக்கு. இடையில இருக்கிறது ஒரே ஒரு மாவட்டம், முசாஃபராபாத். இங்க எத்தனையோ தீவிரவாத கோஷ்டி இருந்தாலும் சுனோபீர் தான் ஸ்ட்ராங். பண்டிபுரா வட்டத்துல அவன் வச்சதுதான் சட்டம். ஆயுதங்களை பாகிஸ்தான் கொடுக்குது, ஆளுங்களை ஆப்கானிஸ்தான் அனுப்புது. அதுகளை வச்சுக்கிட்டு தான் அவன் இங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே, காஷ்மீரை பத்தி இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நாம செய்ய போற காரியத்துலதான் நம்ம உயிரே இருக்குன்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அதுல இறங்குவோமா சார்? வெரி குட். நான் இப்ப உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? சார், நாங்க தரவழியா போகணும்னா மிலிட்டரிக்காரன் போக விட மாட்டான், தீவிரவாதி வர விட மாட்டான். அதனால நீங்க என்ன? சிவகாசி முருகன் உங்களுக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நாங்க பண்டிபுராக்கு போறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, அந்த அப்பாவி மக்களை காப்பாத்துறதுக்கு நீங்க உங்க உயிரையே ரிஸ்க் எடுக்கிறப்ப நான் ஏன் என் வேலையை ரிஸ்க் எடுக்க கூடாது? நாளைக்கு சரியா 10 மணிக்கு வந்து. ரொம்ப நன்றி சார். ஆமா, விமானம் விழுந்திருக்கிற இடத்துக்கு நீங்க போயிடுறீங்க. அவன் அந்த பயணிகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப சிம்பிள் சார். ஒரு மிலிட்டரி நாயோ போலீஸ் நாயோ கிடைச்சா போதும். அந்த விமானத்துக்கிட்ட விட்டா அது மோப்பம் முடிச்சுட்டு எங்களை கூட்டிட்டு போகுது. அவ்வளவு சிம்பிளா அந்த நாய் இங்க கிடைக்காது. மலை ஏறவங்க வச்சிருக்கிற நாய் மோப்பம் பிடிக்கும்ல? அத பிரச்சனையை விடுங்க சார். எனக்கு தெரிஞ்ச மலையேறிக்கிட்ட ஒரு நாய் இருக்கு. அது அவன் பேச்சை தவிர மத்த எல்லா பேச்சையும் கேட்கும். பேசாம இரண்டி. உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏண்டி இப்படி என் உயிரை எடுக்கிற? இருமா, பிஞ்சு குழம்பு மாதிரி வாய மூட மாட்டேன். என்னம்மா? மம்மி அடிச்சிட்டாங்க. இட்ஸ் ஆல்ரைட். नहीं खाना नहीं पीना, समझी? அட பாவி, தவிச்ச வாய்க்கு ஜலம் தர மாட்டேங்கறியே. நீ நாசமா போயிடுவ. இவன் சாப்பாடு தண்ணி இல்லாம சாவணும். எல்லாரையும் சாகடிக்கணும் நீ நினைக்கிற, ஆனா உன்னையும் சாகடிக்க ஒருத்த வருவான்டா. என்னையா? யாரு அவன்? कौन है वो परिस्थे? பூமியில இருந்து வெடிப்பான், ஆகாயத்தில இருந்து குதிப்பான். सबको अंदर डाल, लेके जाओ. चलो 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 सब अंदर चलो, सब चलो. மம்மி, ஒரு தண்ணி குடிக்கலன்னா செத்து போயிடுவாரு. ए छोटी,
செக்ஷன் ப்ளீஸ். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. இவ குழந்தை இல்ல, ஒரு குட்டி தேவதை. என்ன நிக்கிற? கிளம்பு. இரு, பண்டிபுரா எந்த பக்கம்னு பாக்குறேன். அதுக்கு மேப்ப பாக்கணுமா? பண்டிபுரம் இந்த பக்கம் தான் இருக்கு. வா. அது எப்படி இந்த பக்கம் தான் அவ்வளவு கரெக்டா சொல்றேன்? இங்க பாரு, கடல்ல இன்னைக்கு ஒரு இடத்துல வலையை வீசுனா 10 நாள் கழிச்சு அதே பாயிண்ட்ல வலையை வீசு. தண்ணியிலேயே திசையை கண்டுபிடிக்கிறவன் தரையில கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். மேடம், ஃபாலோ மீ. பணிக்கரடி, சயின்டிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? சயின்டிஸ்ட் யாருன்னு சொன்னா யாருக்கும் சொல்ல மாட்டியே. அதோ அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு நிக்கிறானே, அவன்தான். लवर्स है, लवर्स एक दूसरे के लिए. உங்களே எல்லாம் ரொம்ப நாள் இங்கே வச்சுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலே தினம் தினம் சீட்டி குலுக்கள். ஒரு நாளைக்கு 5 சீட்டுக்கு பம்பர் பிரைஸ். எத்தனை? 5. அரே பைலட், உன்னை எதுக்கும் தெரியுமா திறந்து விட்டுருக்கேன். லக் இருந்தா உங்க 2 பேருக்கும் சேர்ந்த பிரைஸ் உளும். அனார்கலி சலீம், லைலா மஜ்னு, அமர் பிரேம் மாதிரி. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. சயின்டிஸ்ட் யாருன்னு சொல்லி சொல்லி बोल कौन है साइंटिस्ट? சொல்ல மாட்டீங்க, செத்து போங்க. நாய் குலைக்குது. சரி வா பார்க்கலாம். நெருப்பு மூட்டை இருக்கு. அப்போ பக்கத்துலதான் இங்க யாரோ இருக்கணும்.
ஐயோ நாய் ஓடிடுச்சு. இனிமே அது எதுக்கு? நாம தான் அந்த இடத்துக்கு வந்துட்டோமே, நீ இங்கே இரு. எப்படி நாம உள்ள போறது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இப்ப மணி என்னாச்சு? 1:15. 1:30 மணிக்கு அவங்க நமாஸ் படிக்க போயிருவாங்க. அப்பதான் நம்ம உள்ள போக சரியான நேரம். கொஞ்சம் இரு. மணி 1:30 ஆச்சு.